போன வாரத்துல பாத்தீங்கன்னா நம்ம அமைச்சர் டிஆர்பி ராஜா அவங்க என்ன பண்ணாங்க 15,000 கோடிக்கு வந்து புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னாங்க. அது எப்படி எதை தொடுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபாக்ஸ்கான் அப்படின்ற நிறுவனத்துல பாத்தீங்கன்னா ராபோட்டோ அப்படின்றவங்கள ஒரு புதுசா ஒரு போஸ்டிங்ல போடுறாங்க. அவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் ஐயா அவங்களை வந்து சந்திக்க வந்திருக்காங்க. சந்திக்க வந்தோடனே போஸ்ட் எடுத்துட்டு ஒரு போட்டோ போட்டிருக்காங்க. போட்ட உடனே அந்த எடுத்து டிஆர்பி ராஜா அவங்க என்ன பண்ணிருக்காங்க, மினிஸ்டர் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு போட்டோ போட்டு 15,000 கோடிக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போகுது, நம்ம வந்து ஃபாக்ஸ்கான் நிறுவனம் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க, அதனால 17,000 பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி விஷயத்த ட்வீட் பண்றாங்க. இவர் ட்வீட் பண்ண நேரமா நோவ தெரியல, ஃபாக்ஸ்கான் நிறுவனத்துக்கு இந்த விஷயம் போயிருக்கு. போன உடனே இல்ல இல்ல நாங்க வந்து புதுசா இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எதுவும் கமிட்மெண்ட்லாம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்ல, அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் ஐயா வந்து இதுதான் திராவிட மாடல் அப்படின்ற மாதிரி என்டோர்ஸ் பண்ணி அவரு ஒரு ட்வீட்டை போட, இந்த 2 ட்வீட் வந்ததுக்கு அப்புறம் இந்த நியூஸ் வந்து அமைஞ்சிருது. அமைஞ்ச நேரமா நோவ தெரியல, எல்லா எதிர்கட்சிகளும் வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் மலை மாத்தியாச்சு. உதயநிதி அண்ணா வந்து ரீபோஸ்ட் பண்ணாரு. அந்த ரீபோஸ்ட் பண்ணதை பத்தி விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து நீங்க டைவர்ட் ஆயிட்டீங்க. ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டேன். இந்த விஷயம் வந்து நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க. இந்த விஷயத்த நீங்க விமர்சனம் பண்ணி பெருசா அரசியல் பண்ணிருக்க வேண்டிய விஷயம். அந்த ரீபோஸ்ட்டை நோக்கி நீங்களும் போயிட்டீங்க. உங்களை டைவர்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எதிர்கட்சிகளும் வந்து நிறைய அரசியல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து அரசியலை ஸ்லோ டவுன் பண்ணாங்க. அவங்களா எதிர்த்து ஸ்லோ டவுன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாக்ஸ்கான் நிறுவனம் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து நாங்க பண்ணல அப்படின்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் நம்ம எதிர்கட்சிகள்லாம் வந்து விமர்சனம் பண்ணது ஒன்னே ஒண்ணு மட்டும் எனக்கு ரொம்ப வந்து கண்ணில் என்னன்னா, திரு அன்புமணி ராமதாஸ் அவங்க வந்து ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. கெட்டிக்காரன் புழுகு 8 நாளைக்கு, அதாவது கெட்டிக்காரன் புழுகு 8 நாளைக்குன்னா ஒருத்தன் ரொம்ப கெட்டிக்காரனா இருக்கான், அவன் போய் சொல்றான்னா 8 நாளைக்கு இருக்கும். ஆனா திமுக அரசின் புழுகு அரை நாளைக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த ஒரு ட்வீட் பண்ண போட்டிருந்தாங்க. ஏன்னா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் ஒரே ஒரே நாள், அது இன்வெஸ்ட்மெண்ட் நாங்க பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் ஒரே நாள். ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை பண்ண, இந்த மாதிரி ஒரு விஷயம் போன வாரத்துல தமிழ்நாட்டில் நடந்தது.